விரைவில் திருமணம் நடக்க வேண்டி கல்யாணராமர் கோவிலில் குவிந்த பெண்கள், வாலிபர்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தென்கரை கோட்டையில் கிருஷ்ணதேவராய மன்னரால் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாணராமர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தென்கரை கோட்டை, கோபிச்செட்டிப்பாளையம், கொளகம்பட்டி பெத்தூர், பாப்பிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட 35 கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து கல்யாணராமருக்கு திருக்கல்யாணம் நடத்தி தேர் திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி விழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேத பண்டிதர்கள் வேதம் வாசிக்க ஸ்ரீ கல்யாணராமர் சீதைக்கு திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த தலத்தில் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கும் கல்யாணராமர் சீதையின் திருக்கல்யாணத்தில் திருமண தடை உள்ள திருமணம் ஆகாத பெண்கள், வாலிபர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டால் விரைவில் திருமணம் மற்றும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதால் இன்று நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் இப்பகுதியைச் சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் மற்றும் வாலிபர்கள் கலந்து கொண்டு கல்யாணராமரை மனமுருகி வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து டிராக்டரில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கல்யாணராமர் சீதை தெய்வங்களின் ரத ஊர்வலம் தென்கரை கோட்டை, திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக வான வேடிக்கை, மேளதாள இசையுடன் நடைபெற்றது. வழி நெடுக ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர்.